Hi viewers, welcome to our innovation channel. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா subscribe பண்ணுங்க, கீழ இருக்கிற bell ஐகானையும் press பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போலாம். Hi students, welcome to our innovation channel. Today we are going to learn class 1, term 1, science. The first lesson is living and non-living things. So see what is living and non-living things. Children, living things na enna, non-living things na enna? உயிருள்ளதெல்லாமே living things. எதுக்கெல்லாம் breathe பண்ண முடியுமோ அதெல்லாம் living things. உயிர் இல்லாததெல்லாமே non-living things. Okay children? So living things na plants. Plantsக்கு நம்ம தண்ணி ஊத்துனா அது வளரும். So அதுக்கு உயிர் இருக்கு. It is a living thing. So பென்சிலுக்கு உயிர் இருக்கா? அது வளருமா? No. So it is a non-living thing. So எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ, லைஃப் இருக்கோ அதெல்லாமே living things. Okay? எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அது வந்து non-living things. Okay, let us see the lesson. I am Harini. I have a pet. I call him Jimmy. I gave him food to eat. He eats it quickly. I play with him. He jumps on me. I love him very much. So, you can see this girl. Her name is Harini. Who is she? Harini. Ivada Harini. இவளுக்கு ஒரு பெட் இருக்கு. She have a puppy. Puppy na என்னமா? Yes dear. Puppy means it is a young one of a dog. Yes, very good. So, young one of a dog is called puppy. So, she has a puppy. Okay, she call him as a Jimmy. What is the name of the puppy? The puppy's name is Jimmy. Okay, I give him food to eat. He eats it quickly. So, Harini, she gives food to Jimmy. He eats quickly. So, Jimmyக்கு அவ என்ன கொடுப்பா? Daily food கொடுப்பா. So, Jimmyயும் அதை எப்படி சாப்பிடும்? சீக்கிரமா சாப்பிட்ரும். I play with him. He jumps on me. So, Harini will play with Jimmy and Jimmy also jumps on him. Harini கூட ஜிம்மியும் சேர்ந்து விளையாடும். ஜம்ப் பண்ணி விளையாடும். I love him very much. So, Harini, she loves him very much. So, she plays with him. She give food to him. So, Harini அவனுக்கு சாப்பாடு கொடுப்பா. Then, ரெண்டு பேருமே நல்ல ஹாப்பியா ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க. Okay? I have a doll. I call my doll Ammu. I try to feed it. So see here, she has a doll in her hand. Okay, the name of the doll is Ammu. So அவ கையில ஒரு doll இருக்கு பாருங்க. இந்த doll name வந்து Ammu. I try to feed it. So அவ என்ன பண்றா? ஜிம்மிக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தாலோ அதே மாதிரி அவ டாலுக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கா. So, it does not eat or drink. So, டாலுக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுமா சாப்பிடாதா? Yes, it will not eat or drink. அது சாப்பிடவும் செய்யாது, எதையும் குடிக்கவும் செய்யாது. ஓகே, டால் எப்போவுமே பொம்மை தான். ஓகே, it moves only when I wind the key. So, அந்த கீ அவங்க அந்த டாலுக்கு எப்போவுமே கீ கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் பண்ணும். So, Harini, she gives wind the key to move. I like my doll. So, she likes the doll also. But doll does not eat it. பொம்மை சாப்பிடுமா? சாப்பிடாது. So, will it move? Yes. When the key is given alone, it will move. Okay. So, she likes her doll also and she likes her Jimmy also. Okay. Okay children, by this picture, what can you understand? என்ன புரிஞ்சுது இப்போ உங்களுக்கு? ஜிம்மின்னு ஒரு குட்டி பப்பி இருக்கு. அண்ட் ஒரு டால் இருக்குது. ஸோ ரெண்டு திங் இருக்குது இல்லையா? ஸோ ஹரிணிக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஷி லைக்ஸ் வெரி மச். பட் ஜிம்மிக்கு சாப்பாடு கொடுத்தா அது சாப்பிடும். அது அவ கூட ஜம்ப் பண்ணி ஜாலியாக விளையாடும். ஆனால் இந்த டால் வந்து சாப்பாடு கொடுத்தா சாப்பிடாது. அது அவ கூட கீ கொடுத்தா மட்டும்தான் விளையாடும். இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஸோ டால் வந்து மூவ் ஆகுமா, பேசுமா? நோ. எப்போவுமே பொம்மை வந்து அந்த மாதிரி செய்யாது. ஓகே, ஸோ நம்ம ஏதாவது கீயோ பட்டனோ ஏதாவது ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது அந்த ஒர்க்கை பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லிவிங் திங். ஸோ பப்பி என்னது?
living thing. Doll is a non-living thing. Okay children, இப்போ understand ஆச்சா? living thing na அதுக்கு சாப்பிடும், அது வளரும், இது breathe பண்ணும். பட் லிவிங் நான் லிவிங் திங்ஸ்க்கு இதெல்லாம் கிடையாது. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். ஓகே, இட் வில் நாட் ஈட், இட் வில் நாட் டூ எனி அதர் ஒர்க். ஓகே. Harini wondered why her puppy ate food, but her doll did not. Do you know why? Let us find out. So now Harini, she is wondered. So அவளுக்கு வந்து வண்டராக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. என்னன்ட்டு பப்பி வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிடுது, பட் டால் வந்து சாப்பிடலையே, என்ன ரீசன்? Shall we find the reason? Now see, living things. Living things eat, grow, move and have young ones. They also breathe and feel. So living things என்ன பண்ணும்? eat பண்ணும், சாப்பிடும், grow ஆகும், அதாவது வளரும், move ஆகும், it will move, do all other works and have young ones. So they also breathe and feel. So the living things will breathe and feel. So they will breathe. Breathe na மூச்சு விடுறது. Feeling means, so they have the feeling. So now see, if any wound is happening, what happened to you? So ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும்? So you will be feeling. So வலிக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? That is called feeling. Okay, they will breathe and feel. So living things will breathe and feel. See here the picture. I play. So what the girl is doing? Playing. I grow. I eat. So the living things will play. That is, they will do some actions. They will grow and eat. I am a living being. Living things eat. See, these are the living things. A human, that is a boy, that is a bird, cow and squirrel. So these are all the living things. Living things grow. So living things will eat. See here, the boy is eating, the bird is eating, the cow is grazing and the squirrel is eating the fruit. Okay, so the first activity, eating. Okay, living beings will eat. Next, living things grow. So see here, a small plant, it grows into a big one. You can find a human also. See here, small baby, again it is growing and it is becoming too older. So living things will grow. Okay, now plant a seed and watch it and grow. So children, this is an activity. You grow a plant. So ஒரு சின்ன seed எடுத்து ஒரு potல போட்டு வைங்க. You see what it happens. Okay, a week after it will start to grow. So later on it will grows into a big plant. So you do this at your home. வீட்டில் வந்து சின்ன ஒரு potல put any seed. Okay, and you see, watch it, what is happening. Okay, now sequence the picture. See here, it is the picture of a seed. See, this is the first stage. So this is the seed what you are going to dig into the soil. So soil la neenga pot la podra first இந்த seed வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். Later on, second part, the seed will uproot. So the root will come out. So see, the root will goes down and the root is growing. Okay, see, this is the second. And the third one is this. See, the root is going down and the stem started to grow up. Okay, பாத்தீங்களா? இங்க root கீழே வருது, stem வந்து மேலே வருது. Then the next is this one. So இனி கொஞ்சம் growth வருது, stem இனி கொஞ்சம் நல்லா மேலே வர ஆரம்பிக்குது, root நல்லா கீழே போகுது. So this is the next. See, it is growing too taller and this. The final one is, it is uprooting. So soil இருந்து வெளியில வந்துருது. So see, the stem has it has grown too big and the roots it is also growing under the soil. So this is the sequence of the picture. You had to draw in this boxes. Okay, now see here children, take those that need food to live. So now see here some pictures are given. You want to say me whether these pictures, these things need food to live. இதுக்கெல்லாம் சாப்பாடு வேணுமா வேண்டாமான்ட்டு நீங்கள் எனக்கு சொல்லணும். if it needs food வேணும்னா டிக் பண்ணணும், இல்லைனா you put wrong. Okay, so see, stone, இதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா நம்ம?
No, so you can leave it blank. See, this is monkey. Monkey will eat or not? இது சாப்பிடுமா இல்லையா? Yes, monkey will eat. Good. Put a tick for that. This is dog. Dog சாப்பிடுமா இல்லையா? Yes, so put a tick. Pen? No, so leave it blank. Feather. Feather சாப்பாடு வேணுமா வேண்டாமா? Yes, it does not require. இதுக்கு தேவையில்லை. Okay. Next, elephant. Yes, it requires food. இதுக்கு சாப்பாடு வேணும். So put a tick. Okay, children. Now see here, living things move from one place to another. So in the previous we saw the living things eat. So it will eat and living things will grow. Now we are seeing that living things will move. Move na enna naharadu. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல நகர்றது தான் என்னது மூவ்ங்கிறது. Okay, from one place to another. See, horse. Horse will run. Okay, it will move. Lizard will move. So lizard பார்த்திருக்கீங்களா உங்க வீட்ல இருக்கும்? Yes. So bird, earthworm, இது எல்லாமே என்ன பண்ணும்? It will move. So இதெல்லாம் நகர்ந்து போகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும். Okay. So living things have young ones. So next வந்து என்ன படிச்சோம்? Young ones. Young onesனா living thingsக்கு வந்து அதோட young ones இருக்கும். அதோட குட்டி இருக்கும். Okay. So see here, this is a cheetah. It has a cub. Okay. See here, this is lion and lion cub. Okay. Now see, a man have a kid. So எல்லாத்துக்குமே young ones இருக்கும். Okay, all the living things will have a young one. So ஒரு பிளான்ட்டே வச்சிங்கனாலும் அதோட சீட் விழுந்து அதோட young one கிடைக்கும். Okay, so now see here, living things feel, living things breathe. So living things will feel and it will breathe. So see here, a boy is touching the small kid is playing with the dog. So they have feel, they will be feeling. So feeling na enna? So love and affection, அழுகிறது சிரிக்கிறது இது எல்லாமே என்னது? ஒரு ஃபீல் தான். ஓகே, ஸோ ஒரு ஃபீலுங்கிறது இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம். ஏதாவது சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. டேடி ஏதாவது வாங்கி தரல நீங்கள் இருந்தீங்கன்னா யூ வில் பி வெரி சேட். ஸோ தட் இஸ் அ ஃபீல். ஓகே, living things breathe. So living things என்ன பண்ணும்? They all breathe. எல்லாருமே சுவாசிப்பாங்க, அதாவது மூச்சு விடுவாங்க. Okay, so see, these are living things. They will feel and breathe. Now see, this cat is hungry. Help the cat reach the milk. Now see here, my cat is here. It has to reach the milk. Okay, now connect the baby with its mother by drawing a line. So see here, match the following is given here. A small tiger. Okay, that is called cub. Okay, this is chick, puppy and calf. Okay, so these are the young ones. In the young ones oda mother engen search பண்ணுங்க. This is young one of a tiger. Good. Where is tiger now? Yes, here is the tiger. Chick. Chick oda mother yaru? Yes, hen. This is lion. So which is the lion's young one? Here. Good. That is lioness. Calf. Kannukutti. Yes. The young one is cow. I mean, the mother is cow. Okay. Now let us see non-living things. So நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே என்னது? Living things. So living thingsல என்னென்ன இருக்கு? Again and again I am saying you children, it will eat. So living things சாப்பிடும், grow ஆகும், move பண்ணும், they will have young ones and they will breathe and feel. Okay, these are the activity, these are the characteristics of living things. இது எல்லாமே இருந்தா அது வந்து living thing. Okay, now non-living things. Now see here, you can see many picture. What is this? Books. Many books are kept there. Pen, bag, a book, eraser, sharpener. Okay, so these objects will it eat? So book க்கு eraser க்கெல்லாம் சாப்பாடு வேணுமா? No.
book and eraser pencil எல்லாம் grow ஆகுமா வளருமா? No. Good. Do they breathe? Breathe பண்ணுமா? No. So இதுக்கெல்லாம் young ones இருக்கா? No. They do not feel. Feel இருக்கா? So cry பண்ணுமா? வேணும்னு so it will sad அதெல்லாம் இருக்குமா feelings? No. They will move? No. So the non-living things will not do all these activities. Okay, இது எதுவுமே non-living thingsல இருக்காது. Look at the picture. Use the first letter to get the word cat and dog. So see here. Cat. C-A-T. Cat. Okay. D-O-G. Dog. Okay. This is activity. You do it. Now see here, children. Look at the picture. Can you see a mountain, a river, a pond and lake? So see here, a picture is given here. What can you see in this picture? என்ன தெரியுது உங்களுக்கு இந்த pictureல? There are a mountain. This picture is consist of mountains, rocks, river, pond and some animals and birds are standing there. So mountains are made up of rocks. Rocks எப்படி ஆயிருக்கு? It is made up of soil and rocks. So river, pond, they have a full of lake or full of water. So river water எல்லாம் என்ன இருக்கும்? Water இருக்கும். Soil and water help plants to grow. So soilum waterum இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு plants grow ஆகும். Okay. So plants என்னென்ன need? They need soil and water to grow and we get our food from plants and animals. So we get நம்மளுக்கு எங்கிருந்து plants food கிடைக்குது? We get food from plants. We breathe air. So air, water and soil are non-living things. Can we live without them? So children, you think it over. We cannot live air, water and soil. So நம்ம air இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? No, we cannot breathe. So நம்ம மூச்சு விட முடியுமா? air இல்லாம காத்து இல்லாம நம்ம மூச்சு விட முடியுமா? No, so we cannot breathe. So water இல்லாம இருக்க முடியுமா? No. And soil is the land. Okay, so we cannot live. Air, water and soil எல்லாம் என்னது? Non-living things. அதுக்கெல்லாம் உயிர் இருக்கா? இல்லை. But non-living things, these non-living things helps us to grow. So இந்த non-living things இல்லைன்னா நம்மனால என்ன பண்ண முடியாது? நம்மனால இருக்க முடியாது. We cannot live. நம்மனால வாழ முடியாது. Okay, air, water and soil are the non-living things and we cannot live without them. Okay. See here, ma, vocabulary is given: air, water, soil, river, mountain, pond, lake, sea. So you have to by heart all these words. Okay. Observe the picture of the life in water. This is the sea. There are so many living things in it. See here, this is the life of a life in water. So water குள்ளார, அதாவது sea குள்ளார, sea ocean குள்ளார எப்படி இருக்குன்னு இது காமிச்சிருக்காங்க. See, இந்த மாதிரி தான் sea and oceans குள்ளார இருக்கும். Fishes எல்லாமே fishes, sea star fishes is there, octopus is there. So இதெல்லாமே இப்படி தான் உள்ள live ஆகிருக்கும். Okay, this is the picture of the life in water. Okay. Okay children, now this is a rhyme time. Shall we sing a song? Yes, first I will sing to you and you just follow me. Okay. Fly like an eagle in the sky, jump like a dolphin in the sea, crawl like a crab in the river sand. Sky, sea and sand are non-living, where eagle, dolphin and crab are found. Okay children, you read this and by heart yourself. Okay, memorize it. Now see here what they said: fly like a eagle in the sky. So eagle, where does the eagle fly? It will fly in the sky. Eagle எங்க வந்து பறக்கும்? Skyல. Okay, வானத்துல. So eagle is a living thing, sky is a non-living thing. Okay, jump like a dolphin in the sea. So dolphin எங்க jump பண்ணும்? It will jump in the sea. So dolphin is a living thing. இது வந்து living thing. Sea வந்து non-living thing. Okay.
crawl like a crab in the river sand. So crab இருக்கு இல்லையா, so crab இதில் crawl ஆகும், it will crawl in the river sand. Okay, next sky, sea and sand are non-living. So இதில் நான் சொன்னேன் இல்லையா, sky, sea and river are non-living things, where eagle, dolphin and crab are living things. Okay. So now children, observe the picture, differentiate the living things from non-living things, give reason. Now see here, in this picture you can see many living things and non-living things. Shall we discuss this? Okay children, you say me, what are the living things here? Yes, the woman is carrying the pot, the woman, man. Yes, goats are standing here, right? The man is going, here he is cycling, he is riding the bullock cart. Dog, bullock, a cow is sitting. So these are the living things. Very good dear. Now see here, what are the living, non-living things? You name me the non-living things. Trees, good. Houses, huts. Yes, the bullock cart, pot. Yes, these are the non-living things. Okay children. So now can you understand what is the living thing and non-living thing? உயிர் உள்ளதெல்லாமே living thing, உயிரற்றதெல்லாமே non-living thing. Okay children. Now see here, evaluation is given. Tick right the living things. So you have to put a tick for the living things. So children, you do this evaluation activity by yourself. Okay, you try this. So children, see here, is it living or non-living? See, some questions are given here, the picture is given here, you have to answer to that. You cite me, what picture is this? இது என்ன picture உங்களுக்கு தெரியுது? Yes, yeah, good dear. It is a butterfly. Okay, what is this? Yes, you have to write here. It is a butterfly. Good. Does it grow? Grow பண்ணமா, வளருமா? Yes. Does it breathe? Yes. Does it move? Yes. Does it produce young ones? Young ones produce பண்ணுமாமா? Yes. What food does it eat? Yes, it will eat honey. Okay. What is this? So what is this? It is a tree. Okay, this is a tree. Now does it grow? Yes. Does it breathe? Yes. Does it move from one place to another? Tree ஒரு place இருந்து இன்னொரு place move பண்ணுமாமா? Will it move dear? No, the tree will not move. Okay, so tree will live in a same place. So you have to write here no. Does it produce young ones? Yes. What food does it need? So என்ன food வேணும் tree க்கு? Water. The water is required for tree. Okay. Now see. What is this? This is a fan. Good. Does it grow? No. Does it breathe? No. Does it move? No. Does it produce young one? No. Does it need food? No. Okay children. So you do this activity. Okay. Okay children, so by this we finished the first unit, the lesson living things and non-living things. If you like this video, like, comment, share the videos and subscribe our channel for the further videos. Okay children, thanks for watching. Thank you.